ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி பேன் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் டெய்லி உங்களுக்கு கரெக்டா வரும். நம்ம டெய்லி வீடியோஸ் மேக் பண்றதுனால உங்களுக்கு கரெக்டா வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இதுக்காக நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் தான் இது. இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு டைப் ஆஃப் வனபிலிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு டூல்ல பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வனபிலிட்டி ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வனபிலிட்டி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல நம்மளால வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேனும் பண்ண முடியும், அதே சமயம் ரிமோட் ஆக்சஸும் எடுக்க முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கிராஷும் பண்ண முடியும், ரிமோட் ஆக்சஸும் எடுக்க முடியும் இந்த வாட்ஸ்அப்ஸ்ல. அதை நம்ம இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னொரு ஆல்டர்னேட் ஸ்கிரிப்ட் பைண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னோம்ல. அது எந்த டூல்ல பைண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஹண்டர்ங்கிற ஒரு டூல்ல தான் நம்ம அதை பேன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த டூலை நம்ம ரன் பண்ணலாம். இதுக்காக நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் நான் பெருசு பண்ணி வச்சுக்கேன். ஓகே, இப்போ இந்த டூலை ரன் பண்றதுக்கு சிடி கமெண்ட் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம போகணும். டூல் இருக்க ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ள நான் வந்துடுறேன். எல்எஸ் கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த எல்எஸ் கமெண்ட் எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக தான். எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணல இந்த ஃபைல் மட்டும் கலர் மாறி இருக்கும், லைக் ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல். அது எதுவுமே ரன் ஆகாது, டூல் ரன் ஆகாது. சொல்ல போனா அதை ரன் பண்ண வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சிஹெச் மோடு கொடுக்கணும். சிஹெச் மோடுன்னு கொடுத்து இந்த இடத்துல இந்த டூல் நேம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருந்தது. இதை கொடுத்துட்டு நீங்க hunter.sh இது இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்ப ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத காட்டும். அப்போ இது கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ டூல் ரன் ஆகும். இப்போ இந்த டூலை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணோம், ./hunter.sh கொடுக்கணும். இங்கே இதை நம்ம ./ல மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, இது ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் .sh இருக்காது. அதனால நம்ம இங்க shங்கிறதுக்கு நம்ம ./ கொடுத்து ரன் பண்றோம். இதே நீங்க ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்றீங்கன்னா, இங்க பைத்தான் 3 கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டூல் நேம் போட்டு .py கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டூலை ரன் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. இது சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் ஆயிரும். உங்களுக்கு பேனர் இந்த மாதிரி தான் வரும். சில டைம்ஸ் வேற மாதிரி பேனர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால நீங்க எதுவும் பயந்துக்க வேணாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 கொடுத்தீங்கன்னா இந்த டூல் விட்டு எக்ஸிட் ஆயிரும். 2 கொடுத்தீங்கன்னா அபவுட் அஸ், அவங்கள பத்தின டீடைல்ஸ் கேதர் பண்ண முடியும் டூல் டெவலப்பர் பத்தி. இப்போ அந்த டூல் டெவலப்பர் கிடையாது, ஏன்னா அதை நம்ம இப்போ ரீரைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டூலை நம்ம தான் கிட்டத்தட்ட டெவலப் பண்ண மாதிரி. ஏன் சொல்றேன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன ஹேக்ஸ் தான் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல பேன் பண்றது எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் நம்ம இதை பேஸ் பண்ணி இதுக்கான ஸ்கிரிப்டா நம்ம ரெடி பண்ணி அந்த டூலோட பைண்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் எப்படி பைண்ட் பண்றேன், இந்த மாதிரி எப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரைட் பண்றேங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பேசிக்ஸா போயிட்டு இருப்போம், சின்ன சின்ன ஹேக்ஸ்ல போயிட்டு இருப்போம். இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லாம் ஹேக் பண்றதுலாம் கொஞ்சம் சின்னதான். இன்னும் நிறைய பெரிய ஹேக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபீச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். அடுத்தது இங்க 3ங்கிறது என்னன்னா, ஹவு இட்ஸ் ஒர்க், இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. அடுத்த 4 ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்றதுக்கு. ஸ்கிரிப்ட் இதை கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணாதீங்க, டூல் ப்ராப்பரா அப்டேட் ஆகாது. இதுக்கு நான் வேற ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாமே நான் அடுத்தடுத்து இதுல சொல்றேன். இங்க 5 கொடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டூல் அட்டாக் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம 5 தான் கொடுக்க போறோம். கொடுத்தாச்சு. இங்க என்ன கேக்குதுன்னா, சர்வர்ஸ் நீங்க ஏதாவது எக்ஸ்டர்னல் சர்வர்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்ல உங்க சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறீங்களான்னு கேக்குது. நான் என் சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறேன். ஸோ நம்பர் 1 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ என்ன டைப் ஆஃப் அட்டாக் அதாவது என்ன டைப் ஆஃப் அட்டாக் வச்சு நீங்க வாட்ஸ்அப் பேன் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. இங்க நான் அப்ளிகேஷன் கூட தான் நான் பேன் பண்ணியிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னா, நீங்க ஜாப் தரேன், உங்களோட ரெசியூம்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் கிடைச்சிரும் அப்படின்னா சொல்லி நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அவங்கள ஸ்டாப் பண்ற விதமா தான் இந்த டூல் மேக் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஜாப் அப்ளிகேஷன் டைப்ல. எப்படின்னா, உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கடைசியில் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம அந்த டேட்டாஸை வேற பக்கம் சேல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்க ஆதார் கார்டு கைஸ், நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா எக்காரணத்து கொண்டு உங்க ஆதார் கார்டை கொடுக்க கூடாது. என்ன பண்ணா, எம்என்சி கம்பெனிஸா இருந்தா ஓகே. இதே ஒரு ஸ்டார்ட் அப் சின்ன வீடு மாதிரி தான் இருக்கு, இன்டர்வியூக்கு மட்டும் நீங்க 500 பிளஸ் ஆதார் கார்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கன்சல்டன்சி, அவங்கள நம்பி நீங்க ஆதார் கார்டை கொடுக்காதீங்க. அதை அவங்க சேல் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே ஜாப் நீங்க செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஜாயினிங் டேட் கொடுத்து ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் இதெல்லாம் கேட்பாங்க. முன்னாடியே யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால அதுல நீங்க
ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க, அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்காக யாருமே வந்து ஆதார் கார்டு வாங்க மாட்டாங்க. அதை தான் நான் இப்போ வந்து சொல்ல வரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சர்வரை ஸ்டார்ட் அப் பண்ணும். நம்ம லேப்டாப் வந்து சர்வராக மாற்ற ஆரம்பிக்கும். அதுக்காக தான் வந்து PHP சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கடுத்தது லிங்க் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் நடக்கையில உங்க நெட்வொர்க் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து ஸ்பீடா இருக்கா, அதே மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, சார்ஜிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா இந்த டூல் ரன் ஆகும்போது உங்க சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடக்கூடாது, நெட்வொர்க்கும் பர்ஃபெக்டா இருக்கணும். ஓகே, இப்போ நமக்கான URL கிடைச்சிருச்சு. இந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதை காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து விக்டிம்க்கு, அதாவது வந்து அவங்களுக்கு என்ன கேட்கும்னா, நம்ம ஒரு ஸ்டார்டிங் நேம் தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜஸ்ட் நேம் தானே சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம நாலுன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஸ்டார்ட்னு இருக்கும். இதை வந்து அவங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோட சேர்த்து அவங்களோட ஃபோட்டோஸும் கிடைச்சிடும். இப்போ உங்கள் ஸ்கேமர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஸ்கேம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோவும் உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப்பும் delete ஆயிரும். இப்போ அந்த ஸ்டார்ட் கொடுத்தோன்னே நம்ம கோட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் கொடுத்ததில் அந்த URL-க்குள்ளே வந்தோடனே வந்து நம்ம கோட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து லேப்பில் அந்த வாட்ஸ்அப் எதுவும் வைக்காதனால ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு. இன்கேஸ் நானுமே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கும். இதை யாருமே டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, உங்க வாட்ஸ்அப் வச்சு தான் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. வேற ஏதாவது வாட்ஸ்அப் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ண போய் அது வந்து இல்லீகலா மாறிடும். உங்க வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது delete ஆயிடும். அப்படி delete ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களால திரும்ப ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம ரைட் பண்ணிக்க ஸ்கிரிப்ட் வந்து அந்த மாதிரி. அதனால வந்து நீங்க உங்க வாட்ஸ்அப்ல எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்லயும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இது ரொம்பவும் டேஞ்சர் தான். இது வந்து நீங்க அலர்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை யாராவது ஸ்கேம் பண்றாங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு URL அனுப்புங்க. அனுப்பி அவங்களுக்கு வந்து இதை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும், அவங்க வாட்ஸ்அப் வந்து delete ஆயிரும். இது delete ஆனதும் எனக்கு வந்து இமேஜ் கிடைச்சிருக்குமே, என் கேமரா ஆக்சஸ் கிடைச்சிருக்குமே நீங்க சொன்னீங்களே, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல ஏன் எனக்கு ஆக்சஸ் டினைனா, நான் வந்து என் லேப் கேமராவை ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து ஆக்சஸ் டினைல் ஆயிருக்கு. அவங்க வந்து விக்டிம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல வேற ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க போட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வாட்ஸ்அப்பும் delete ஆயிரும். இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கண்ட்ரோல் எடுக்க முடியும் நான் சொல்லியிருந்தேன்ல, அதோட ஸ்கிரிப்டையும் நான் இது கூட பைண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு அதை நம்ம மெட்டஸ்பிளாட்டி சேர்த்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு நான் ஒரே வீடியோவாக சொன்னா உங்களுக்கு புரியாது. நிறைய பேர் வந்து இப்பவே கமெண்ட் பண்ணிருக்கீங்க சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லி. அதனால நான் வந்து தனித்தனியா பண்றேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேலோட்ல வந்து எனக்கு எரர் வருதுன்னு. பேலோட்ல எரர் வருதுன்னா உங்களோட சிஸ்டமோட சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் வெர்ஷன் தப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கரெக்டா அப்டேட் ஆயிருக்காது, கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்காது. அதனால தான் நான் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டூலை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிலையும் கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபைல் நீங்க ரிமூவ் பண்ணாம விட்டீங்கனாலும் அது கரெக்டா ரீஇன்ஸ்டால் ஆகாது. அதனால வந்து எல்லா ஃபைல்ஸையும் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு அப்டேட் பண்ணிட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புது ஃபைல்ஸ் வந்து லோடட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லினக்ஸ் சிஸ்டம்ல அந்த டூல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. மொபைல்லையோ இல்லை விண்டோஸ் சிஸ்டம்லயோ பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, லினக்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஆனா மித்த இருக்கக்கூடிய மொபைலோ இல்லை விண்டோஸ் சிஸ்டம்லயோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. அது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அதனால ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க டூலை வந்து ரன் பண்ணுங்க, கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து CD கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்து வெளியே வந்துடுறேன். சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்டர் பண்ணதும் எனக்கு வந்து வெளியே வந்துடும். எங்க ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன் இப்போ. இப்போ நம்ம வந்து கிட் க்ளோன் கொடுத்து தான் இந்த டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுக்கான URL வந்து நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த URL வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னால் கமெண்ட்ல பேஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பேஸ்ட் பண்ணனா யூடியூப் வந்து நம்ம வீடியோவையும் சேர்த்து delete பண்ணி விட்டுரும். அதனால கொஞ்சம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட் க்ளோன் கொடுங்க. கிட் க்ளோன் கொடுத்துட்டு அந்த URL பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க கூகுள் லென்ஸ்லயோ இல்லை மொபைல்லையோ லாங் ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் இந்த URL வந்து காப்பி ஆகும். எல்லா ஃபோன் பழைய மாடல் ஃபோன்ஸ்னா மட்டும் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே நீங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கனாலே காப்பி ஆயிக்கும். இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட் க்ளோன்ங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்குள்ள போகும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த யூசருக்குள்ள போகும், அவங்களோட டூலை டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கமெண்ட் நான் ரேஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் என்டர் பண்ணல, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் அதை என்டர் பண்ணல. ஒரு நிமிஷம்.
சிடி ஹண்டர்னு சொல்லி இந்த நேமை போட்டுருங்க. இதை நம்ம ஏன் போடுறோம்னா, அந்த டூல் டவுன்லோட் ஆனது இந்த நேம்ல தான் டவுன்லோட் ஆயிருக்கும், இந்த ஃபோல்டருக்குள்ள தான் வந்திருக்கும். எதுக்காக இதுக்குள்ள வந்திருக்கும்னா, இதுக்குள்ள தான் சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இதை நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், அதை எப்படிங்கிறது இன்னொரு டைம் சொல்லிடுறேன். சிஹெச் மோடு கொடுங்க, எக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க. இதை நான் என்டர் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் இதை பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் கிரீன் கலருக்கு கிடைச்சிடும். அதை பார்க்கறதுக்கு எல்எஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப காமிச்சிடும். இதை நான் ஏன் கலர் ஒயிட்லேருந்து இதுக்கு மாற்ற சொல்றேன்னா, ஒயிட்டுங்கிறது டெக்ஸ்ட் ஃபைல் எதுவுமே லினக்ஸாக ரன் ஆகாது. உங்களுக்கு கிரீன் கலரில் இருக்கிறது என்னன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங், இந்த ஃபைல் ரன் ஆகும். அது ரன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து டூல் கரெக்டாக ரன் ஆகும். இது எல்லா ஃபைலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ரன் பண்ணுறது தான் இது. அதனால இதை வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஒர்க் ஆனதுக்கப்புறம் இது எப்படி ரன் பண்ணுறதுன்னா, இந்த கமெண்ட் வழியாக தான் ரன் பண்ணும். இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பற்றின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.